ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானாக இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்தாங்க. அப்போ கூட்டாஞ்சோறு ஆக்கணும். அதோட வீடியோ தான் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குப்பையெல்லாம் உள்ள போகுது. ஏன் நீ மாஸ்டரா நீட்ட முடியா? மற்ற சொல்ல மாட்டாங்களா? நீ கம்முன்னு வாய் வச்சுட்டு வேண்டியதை வந்தா உன் வேலையை பார்த்துக்கிட்டு அவளுங்க சண்டை போடுறாளுங்க, பெருசு சின்னதுக்கு சண்டை போட்டு சேர்ந்துக்குங்க. உனக்கு என்ன மூடு தாச்சு ஒரே நிமிஷம் மூடு தெரிச்சு பிடிச்சி பார்க்குறது இப்போ உனக்கு கலர் இருக்கிறது தான் போட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமா தெரியுது. குடுக்க துணியா கழுத்து நீ பிடிக்கணும். அங்க கிருப்பா இருக்கா வெறும் நல்ல துணின்றல்ல, நல்ல துணி உப்பு போடு சொன்னா கழுவி விட்டு போயின போலியா? தானே அந்த துணி கூட அலசிட்டு போட்டு அந்த புதினாவை இங்க கொண்டா கீழே அமுஞ்சு போச்சுடா. ராஜு அதெல்லாம் போடல. இஞ்சி பூண்டே சுட போகுது. கரெக்ட் போதும். இருந்துச்சு தின்றது மட்டும். அவ்வளோதான். இது பாருங்க அக்கா, இங்கே வந்து பாருங்க கரெக்டாக இருக்கானு. கண்ணே தெரியல. பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது. நீ எடுறா போதும். அவ்வளோதான் சொன்னா. வேற என்ன? குண்டா மட்டும்தான் ஃபோக்கஸ் இப்படித்தான் எடுக்கிறான். அம்சா இங்கே பாரு, தண்ணி தெரியலடா. ஓகே ராஜ், இதை பிடி. ஓகே அது தெரிய மாட்டேங்குதுமா. குண்டாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் குண்டாக்குள்ளே இருக்கிறது எப்படி தெரியும்? அதுவே ஆவி படைச்சிது. தெரியுதா? போதுமா? கை வலிக்கு உப்பு போடுறா. வேணாம் வேணாம், இதுக்கு போட்டுக்கலாம். சாப்பாடு அரிசி போட்டு எடுத்து சாப்பிடுங்க. நூறுதா இதே கம்மி இருக்கா? ஓகே போதுமா? போட தண்ணி ஒரு குண்டா கொண்டு வா. இந்த பக்கமே வந்து வைக்க சொல்லு. இந்த சைடே கொண்டு இந்த பக்கம் அரிசியில நல்லா ஒழுங்கா போடுறா. கீழே போடாதீங்க. டக்குனு போதுமாம்மா? போட்டோ போதும் போதும். காரணமாம்மா தானி இதுக்கெல்லாம் சரியா பச்சை வந்து பாரு. எடுக்க ஆரம்பிச்சிட்டுமா? தாரணி கிண்டு மேலே இதெல்லாம் சரியா பச்சை பாரு. உப்பு கிப்பு எல்லாம் சரியா பச்சை பாரு. போதுமா? போதுமா? முட்டுறத தீய வச்சுட்டு தான் எடுத்துட்டு வந்துருப்ப நீ. ஆமாம், நாங்கள் செஞ்சோம். நாங்களே பண்ணோம். இங்கே தம் போட்டுட்டு வந்துட்டேங்க வெளியே. பிரியாணியை கில்லி பிரியாணிங்கிறனால இது கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருந்துச்சு. உதிரி உதிரியாக இல்லை. அதனால் ஆனால் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இப்படி தான் ஒரு எப்படி இருந்தாலும் 13 பேர் இருப்போங்க அப்போ வீட்டில். எல்லாத்துக்கும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் தம்பி பொண்ணுங்களாம் மேலே தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அத்தை சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் வந்து அவளுக்கு வயிறு புண்ணாக இருக்கான். அதனால் எனக்கு தயிர் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் எல்லோரும் ஒட்டுக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.